தொழிலாளர்களுக்காக போராடுகிறவர். ஆனால் முதலாளி பொண்ணை லவ் பண்ணுவார். இது பழக்கமான பல படங்கள், எம்ஜிஆர் படங்களில் பார்த்துருக்குறோம். முதலாளி பொண்ணு பயங்கரமான தொழிலாளர் விரோதியாக ஒருத்தர் இருப்பார். அவர் பொண்ணு தொழிலாளருக்கு ஆதரவாக இருக்கிற இவரை லவ் பண்ணோம், இவரோட போட அப்புறம் வீட்டை விட்டு வந்துடும் அப்படிங்கிற அந்த கண்டென்ட் தான். ஆனால் இதில் ஒருபடி மேலே என்ன போயிருக்குன்னா, அந்த பெண் வந்து இவர் மாதிரி ஒரு புரட்சிகர குணாம்சத்தோடு அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்று. நிறைய அதில் அந்த டைலாக் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வச்சிருக்காங்கல்ல, அது எப்படி உங்களுக்கு பணக்கார பொண்ணு மேலே காதல் வருது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. போலீஸ்காரே கேட்குறாங்க, அது ஒரு பதில் சொல்கிறாருல. ஆமாம், பணக்கார பொண்ணு மேலே மட்டும் சினிமாவில் காதல் வருது. சிவப்பவார் இருக்கணுங்க. ஊரில் இருக்கிற கதாபாத்திரம் எல்லாம் வந்து எந்த படம் எடுத்தாலும், அசுரன் எடுத்தாலும், எந்த படம் எடுத்தாலும் கதாநாயகனை கருப்பாக காட்டுறது, ஒரு பின்தங்கி அடையாளத்தில் காட்டுறது, ஒடுக்கப்பட்ட அடையாளத்தை காட்டுறதுன்னு வரும். ஆனால் கதாநாயகி காட்டும் போது கூட அவங்க வந்து கேரளா, மும்பை, மகாராஷ்டிரா, குஜராத்தில் இருந்தால் கதாநாயகியை கொண்டு வருவாங்க. இல்லை அப்படி பார்த்தா விடுதலை ஒன்றில் அது இல்லைல்ல. இல்லை, அசுரன்ல இருந்திருக்கிறாங்க, இந்த மதம் இருந்திருக்கிறாங்க, சொல்கிற அந்த கலர் கொண்டு வராங்க. அந்த காலகட்டத்தில் இருக்கணும். அப்படி அதில் நீங்கள் இவ்வளோ டீட்டெயில்ஸ் மொத்தத்தில் காட்டும்போது, ஒரு கதாநாயகியாக கிராமத்தில் இருக்கிற ஒரு வசதியார் குடும்பத்தில் ஒரு பெண்ணு 60களிலேயே வந்து அவங்க அம்மா, அந்த அம்மா வந்து புருவத்தை ட்ரிம் பண்ணியிருக்கிறாங்கிறது ஒன்று. அதுக்கப்புறம் முடி வளர்ந்ததுக்கு பிற்பாடு முன்னால் சுருள் முடி விட்டுருக்குறாங்கிறதெல்லாம் 60களில் ஏது அந்த டீட்டெயில் பார்க்கணும்ல. மற்றதுக்கெல்லாம் டீட்டெயில் பார்க்குறீங்கல்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கதாநாயகி எம்ஜிஆர் படம் மாதிரி சிவப்பாக காட்டணும். அப்போ விஜய் சேதுபதியை நீங்கள் அதே மாதிரி காட்டுறீங்க, டவுசர் இல்லாமல் காட்டுறீங்க, அம்மனமாக காட்டுறீங்க, அழுக்காக காட்டுறீங்க, எல்லாம் காட்டுறீங்க. அந்த சூழல்லே வர அந்த பெண் மட்டும் உங்களுக்கு வேற ஒரு கலரில் இருக்கணும்னா, நீங்கள் வழக்கமான அந்த சினிமாவில் பார்க்குற சிவப்பாக இருக்கிற பெண்ணு தான் சரியாக இருக்கும்னு அந்த கண்ணோட்டம் இருக்குல்ல, அது இந்த படத்துலேயும் இருக்குது.